Welcome to the Human Expert Tamil from the Social Psychology Show. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக கோப்ரா படத்தினுடைய டீசர் அந்த ட்ரைலர் சம்திங் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இதை பார்க்குறதுனால நமக்கு என்ன ஒரு பெரிய பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை ஒரு செயல்பாடை வந்து மற்றவங்க செஞ்ச செயல்பாடை வந்து நம்ம எப்படி வந்து சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து நம்மளால் சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகாதாங்கிறத நம்மளாலையும் ஈவன் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ எவ்ரிதிங் இந்த உலகத்தில் கூடிய எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் பேஸ்ட் ஆன் த எமோஷன். அதான் முக்கியமானது. ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு எமோஷன் அப்படிங்கிறத வந்து கன்வே பண்ணுது. ஸோ அந்த எமோஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த எமோஷனை வச்சு வந்து பல ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஆக்ஷனை பார்த்து விரும்புவதற்கும் பார்ப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். அப்போ கடைசியாக அந்த ஆக்ஷன் என்பது சக்ஸஸ் ஆகுது. அந்த எமோஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்காகவோ அல்லது ரொம்ப ஒரு பிளாட்டாகவோ இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வரவேற்பை பெறாமல் அந்த படமாக இருந்தாலும் சரி ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் சரி அது ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பல விதமான ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த டீசர்லேருந்து. ஸோ அந்த பிக்சர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்து அவங்க என்ன சொல்ல வந்தாங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனோட கன்வே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயங்களை நம்ம பார்க்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதான் அதனுடைய பிக்சர். ஸோ நீ மேக்ஸ் டீச்சர் தானே சொல்லும்பொழுது இவர் என்ன பண்ணுவார், அவர் சிரிக்கும்போது விக்ரம் அவர்கள் சிரிக்கும்போது ஒரு முறைச்சி பார்ப்பார். தான் அவருடைய பிக்சர் இல்லையா. ஸோ இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன் பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் இந்த கான்செப்ட்டுங்கிறது இருக்குல்ல, இந்த ஒரு சாதாரண ஒரு ஆளாக காட்டக்கூடிய ஒரு கான்செப்ட், நீ ஒரு சாதாரண ஆள் தானடா அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், ஒரு சாதாரண ஆள்லேருந்து ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது பழமையான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் கூட வந்து இந்த அடிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எமோஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு பழமை தட்டுற மாதிரி பேருக்குன்னு நான் சொன்னது போல் அந்த ஓல்டான ஒரு கான்செப்டினுடைய அந்த ஒரு ஸ்மெல் அப்படிங்கிறது இதில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் வாட். ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி நிறைய விதமான காஸ்டியூம்ஸ். இந்த காஸ்டியூம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அட்மைரிங்கான ஒரு விஷயமா இருக்குது. இது வரைக்கும் பெரிய அளவில் தமிழ் சினிமாங்களை பார்க்காத அளவுக்கான ஒரு அட்மைரிங்கான பல பிக்சர்ஸ் பல காஸ்டியூம்ஸ் வந்து அவர் போட்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த அடிப்படையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவேக்கனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பார்த்தோன்னே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பிக்சரை பார்க்கும்போது இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் எஸ் ஆப்வியஸ் இது வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒகேஷன் ஹாலிடேன்னு சொல்லுவார் அவர் இல்லையா. ஸோ இதை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட சியான் விக்ரம் மாதிரியே தெரியல, வேறு மாதிரி வந்து ஒரு டைமென்ஷனில் வந்து அவர் இருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து எப்படி வந்து நினச்சாங்களோ அந்த அளவுக்கு இது வந்து கன்வே ஆகிருக்கு. எப்படின்னா சியானை வேறு ஒரு டைமென்ஷனில் காட்டணும்னு நினச்சாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நாம் பார்க்கும்பொழுது எப்படி தெரியுதுன்னா உண்மையிலேயே வந்து வேறு மாதிரி தான் அவர் வந்து தெரிகிறாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங், அவங்க என்ன நினச்சாங்களோ அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது, அவங்க என்ன ஒரு நினச்சாங்களோ அது வந்து நமக்கு அப்படியே ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ அழகான ஒரு விஷயமாக அதில் இருக்குது. ஸோ தேர்ட் திங் இஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் இல்லையா. ஸோ மேக்ஸ் ஓரியன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது புதுசாக பழசாங்கிறத விட வந்து அது புதுசாகிறதும் பழசாகிறதும் அது ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு போரிங்கான ஒரு சப்ஜெக்டையும் கொடுக்கலாம், மேக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு பயங்கரமான அந்த கிரிட்டிக்கலான கான்செப்டையும் வந்து அவங்களால கொடுக்க முடியும். நிறைய ட்ரிக் அண்ட் ட்விஸ்டெல்லாம் வச்சும் கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டட் திங். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஹேண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இதில் சொல்கிறாங்க இட்ஸ் ஆல் அபவுட் த மேக்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக இருக்கிறதுக்கும் அதே போல் இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மேக்ஸ் கால்குலேஷனை வச்சு வந்து அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்பக்கூடியது. ஆக்சுவலாக மேக்ஸில் நான் ரொம்ப வீக்கு, பட் மேஜராக வந்து அதனுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கப்புறம் கடைசியில் பதில் இருக்கும். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த வே இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனை எப்படி போய் அடையிறோங்கிற அந்த வழி இருக்கு இல்லையா, அந்த வழியை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து மார்க் போடுவாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த அடிப்படையை பார்க்கும்பொழுது இந்த ஒரு கான்செப்ட் எப்படிப்பட்டதா ஒருவேளை இருக்கலாம்னு சொன்னால், ஸோ மேக்ஸோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு இது எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். இது மேக்ஸிமம் சியான் விக்ரம் வந்து அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ட்விஸ்ட்டோடு வந்து அதை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்க் இது இந்த சீன். வா என்னன்பே ஹீரோயின் இல்லையா. ஸோ அதில் கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு காதலை வந்து அவங்க பொழிஞ்சிருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது அதனுடைய அந்த எமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஈஸியாக வந்து சில இன்னசென்ட் கேர்ளால், அதாவது அதிகமான ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை வந்து ஒரு பாய் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு கேர்ளால் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது.
பல நேரங்களில் நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த வா என்னன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு, அதில் அந்த பொண்ணோட ஒரு எமோஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஹீரோயின் அப்படிங்கிறவங்கள போட்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த படம் அப்படிங்கிற ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ஈவன் அதனுடைய ரிலீக் சம்திங்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இதுவும் கண்டிப்பாக பல பெண்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு இன்னசென்ட் கேர்ள், அந்த இன்னசென்ட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு டஃப்பான ஒரு ஆளை வந்து காதலிக்கிறாங்க. அவருடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது பெருசாக தெரிய போகிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டஃப்பான ஒரு ஆளை காதலிக்கக்கூடிய இன்னசென்ட் கேர்ளுடைய எமோஷன் அப்படிங்கிறது இதில் ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கன்வேயாக இருக்குது. ஸோ இது பார்க்கக்கூடிய எல்லா பேத்தாலையும் வந்து அந்த ஒரு கனெக்ஷனை வந்து இது பண்ணிக்க முடியும், ஒரு சென்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் கனெக்டடாக வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து மறக்க முடியாத, ஒரு மறுக்க முடியாத ஒரு சூப்பரான ஒரு சீனாக வந்து இருக்க போகுது படத்தில். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு வந்து எமோஷனை ஹோல்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் எமோஷனை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு நமக்கு கண்டிப்பாக தாராளமாக சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் த சீன், இது கிட்டத்தட்ட தமிழ் சினிமா நடக்கக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான். என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளாக வந்து ரொம்ப உருகி லவ் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா ஹீரோவை கொள்றதுக்கு பதிலாக ஹீரோயினை கொண்டுருவாங்க. ஹீரோயின் அவங்க வந்து இறந்து போயிடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ இது ஒருவேளை அவங்க இறந்து போகிறாங்களா அல்லது திருப்பி ஹீரோவை காப்பாற்றுவாங்களா, மொத்தத்தில் ஹீரோயினை காப்பாற்றுவாங்களா? ஏன்னா ஹீரோயின் மொத்தத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட இவரால் வந்து ஒரு திங்க் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுது. ஸோ அந்த பாதிப்புலேருந்து அவர்கள் மீள்கிறார்களா அல்லது வந்து அப்படியே வந்து இறந்து போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. பட் இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் திங்க், இந்த பர்டிகுலர் சீனும் இந்த ஒரு கான்செப்ட் உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய எமோஷன் வந்து கிரியேட் பண்ணல. இது ரொம்ப பிளாட்டான ஒரு எமோஷன் தான் கிரியேட் பண்ணுது. மீன்ஸ் இட் இஸ் வெரி ஓல்டு ஒன். இது ரொம்ப பழமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்மளால் சொல்லிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை தான் நமக்கு வந்து உள்ளே கொடுக்குது. ஸோ தேர்ட் ஒன், ஸோ இந்த ஹீரோனுடைய அந்த ஒரு மாடுலேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% ரொம்ப பழைய ஒரு கான்செப்டாக இருந்தாலும் கூட, ஒரு 60% அப்படிங்கிறது ரொம்ப வந்து அந்த வில்லனுடைய அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அவரை வந்து உருவப்படுத்தின ஒரு விஷயமும் சரி, அவர் வந்து ஒரு அபத்தமான ஒரு ஜோக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க அடிபட்டுருக்காங்கன்னா அதை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அந்த ஒரு சீனை தான் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ஈவி இறக்கமே இல்லாத ஒரு வில்லனாகத்தான் இதில் வந்து ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. ஸோ அதை பார்க்கும்பொழுது உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு வில்லனை பார்த்தாலே ஒரு பயம் வரும் இல்லையா, ஒரு ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% நம்மளால் அந்த ஒரு எமோஷனை வந்து நம்மளால் ரிசீவ் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த பயம் அப்படிங்கிற ஒரு எமோஷன் நமக்கு வந்து அவர்கள் அந்த எமோஷனை தான் அவங்க சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஸோ அந்த எமோஷன் கண்டிப்பாக நம்ம கூட வந்து அது கனெக்ட் ஆகுதுங்கிறத கண்டிப்பாக நம்மளால் சொல்லிட முடியும். ஸோ தட் இஸ் வாட் ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் டிமாண்டி அண்ட் இமைக்கா நொடிகள் இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த இமைக்கா நொடிகள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துவாங்க. இது வரைக்கும் யாருமே பேசப்படாத ஒரு கான்செப்ட், ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ். ஸோ அந்த பாலிடிக்ஸ்னால தான் வந்து ஒரு மிகப்பெரிய கொலைகள்லாம் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அது தெரிய வரும். அதுக்கப்புறம் அது ரிவீல் ஆகும்போது அது வேறு லெவலில் நாம் இது வரைக்கும் நினச்சே பார்க்க முடியாத ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ண அளவுக்கு வந்து இந்த இமைக்கா நொடிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனுடைய டைரக்டருடைய கை வண்ணத்தில் தான் வந்து இது செயல்பாடு ஆகிருக்குது, இது வந்து வெளிவந்திருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த பட்டர்ஃப்ளை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது நிறைய பறந்துகிட்டு இருக்கு. பொதுவாக அந்த பட்டர்ஃப்ளைக்கும் சயின்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் வந்து நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தவங்கள பாதிக்கும், கடைசியாக அது நமக்கே திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற நிறையா இருக்குது. இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடியது, அந்த பட்டர்ஃப்ளை டெக்னிக் அண்ட் சயின்ஸில் சொல்லக்கூடியது. ஸோ இது மேக்ஸிமம் வந்து இந்த சயின்ஸ் ஓரியன்டான அதிகமான கான்செப்ட்களை வச்சு ரொம்ப ட்ரிக்கியான எடுத்த ஒரு படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். அதில் இன்னொரு முக்கியமான சயின்ஸினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சைக்காலஜி. ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட அவருடைய ஹாலுசினேஷனாக இருக்கலாம். அதாவது அவராக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மையாக, ஒரு மனம் பிரம்மையாக இருக்கலாம். ஸோ அவர் எப்படி அப்படின்னா 2 விதமான ஒரு ஹோல் இருக்குது, சுற்றிலும் அந்த பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நடுவில் இவர் வந்து அப்படியே திக்கி திணறி கீழே விழுகிறத போல் இருக்குது. அதாவது எங்கே நம்ம விழுக போகிறோங்கிறதே தெரியாத அளவுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்தது போல் வந்து ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஒரு எமோஷனை தான் இங்கே வந்து கன்வே பண்ணுது. ஸோ அடுத்த ஷார்ட்லேயும் வந்து ஹேர் யூ ஆலிசனேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டாக்டர்கிட்ட அவர் வந்து கவுன்சிலிங் மாதிரி, இப்போ நம்ம எப்படி கவுன்சிலிங் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம சைக்காலஜிஸ்ட் நம்ம கவுன்சிலிங் எடுக்கிறோம். பட் இங்கே வந்து ஐ திங்க் பின்னாடி இருக்கக்கூடிய கோட்டு, அந்த எக்ஸ்ட்ரே திங்க்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் ஒரு சைக்காட்ரிக் டாக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், ஹேர் யூ ஹாலுசினேட், உங்களுக்கு ஹாலுசினேஷனுங்கிறது நிறைய வருதா அப்படின்னு. ஸோ ஹாலுசினேஷனுங்கிறது உண்மையிலேயே இவருக்கு வருகிறதா
அல்லது ஹாலுசினேஷன் தனக்கு வர்றதை போல் தான் வந்து ஒரு மனநோயாளிங்கிறது போல் காட்டிக்கிட்டு பலவிதமான வேலைகளை செய்கிறார்களா அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதை பார்க்கும்பொழுது உண்மையிலே தன்னை வந்து ஒரு மனநோயாளியாக காட்டிக்கிட்டு அல்லது வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து தன்னை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக தன்னை வந்து ஒரு மனநோயாளியாக மாற்றிக்கிட்டு ஸோ மற்றபடி வந்து மற்ற நேரங்கள்லாம் வந்து பலவிதமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதா இதில் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மற்ற சீன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப கான்ஷியஸ் மைண்டோட தான் வந்து அதை செஞ்சுருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் நம்மளால் அறுதியாக சொல்ல முடியும். அவர் தன்னை வந்து ஒரு மனநோயாளியாக மற்றவங்கள்ட்ட காட்டிக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் ஒரு வில்லன் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு திரு சியான் விக்ரம் அவர்கள். அப்படிங்கிறதா இதனுடைய கான்செப்டில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ கடைசியாக வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. சாரி, நான் மேக்ஸ் சார், நான் வந்து ஒரு மேக்ஸ் வாதியார் சார், என்னை விட்டுருங்க சார், மேக்ஸ் எல்லாம் போடக்கூடிய ஒரு ஆள் சார், நான் சாதாரண ஒரு ஆள் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த சியான் விக்ரமுடைய பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த ஆக்டிங்க்கு வந்து ஒரு மணிமுகடமாக இருக்கக்கூடிய அந்த அந்நியன் படம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அந்நியன் படத்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது அந்த அளவிற்கு ரசிக்கக்கூடிய அளவில் இல்லை அப்படிங்கிறத முக்கியம். இந்த பர்டிகுலர் சீன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை. காரணம் என்னென்னா இட் இஸ் அ ஓல்டஸ்ட் ஒன். இது ஆல்ரெடி இந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஈவன் சியான் விக்ரம் அவர்கள்ட்டேருந்தே இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்நியன் படத்தில் பார்த்தனால வந்து இது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை, அந்த அளவுக்கு ஒரு எமோஷனை கன்வே பண்ணல அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானது. இது அந்த அளவுக்கு ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தணும்னு இவங்க நினச்சிருக்கிறாங்க. சார் நான் ஒன்றுமே தெரியாதவன் சார், அல்லது வந்து அதுக்குள்ளே வந்து பலவிதமான ஒரு ஹிடன் கேமை வந்து விளையாடக்கூடிய ஒரு ஆள் விக்ரம் அவர்கள் அப்படின்னு காட்டணும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு அது வந்து ஒரு கேட்சியான ஒரு விஷயமாகவும் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். ஸோ கடைசியாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் அப்படிங்கிறது இதுதான். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து சியான் விக்ரம் தான் இல்லையா? ஸோ பட் சியான் விக்ரம் மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு அந்த காஸ்டியூம்ஸ் டிசைனிங்லாம் பயங்கரமாக வந்து அந்த விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக அது பார்க்கும்பொழுது இருக்குது. நிறைய நாடுகளை காட்டுறாங்க. மேக்ஸிமம் இது நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேளை அந்த ஐஸ் ஓரியன்ட் விழுகக்கூடிய அந்த வின்டர் சீசனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்த திங்கலாக இருக்குது. கிட்டத்தட்ட அதை பார்க்கும்பொழுது எனக்கு இந்த ஆரம்பம் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படம் பார்த்தது போல் ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்குது தாராளமாக. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது ட்ரிக்கியாக வந்து அமைஞ்சிருக்கு. கடைசியாக அந்த கோப்ரா அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் 2 பாம்புகள் வந்து ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலுவை தாங்கிய ஒரு ராஜாவினுடைய அந்த மணிமகுடம் அது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது பலவிதமான சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களுக்குள்ளாக நுழைஞ்சு வந்து கடைசியாக 2 பாம்புகள் அப்படிங்கிறது நிற்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு பாம்புக்கும் இன்னொரு பாம்புக்கும் கனெக்ஷன் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு பாம்புக்கும் இன்னொரு பாம்புக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பாம்பினுடைய வால் மட்டும்தான் இருக்குது. ஒரு பாம்புக்கு அப்போ ஒரு வேளை 2 தலைகள் இருக்கிறதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒரே ஆள் வந்து 2 மாதிரி ஆக்ட் பண்ணுறாரா? ஒருவேளை அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய மல்டிஸ் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கக்கூடிய இந்த அந்நியன் படத்தில் எப்படி இருந்துச்சு இல்லையா, நிறைய பேரை வந்து அவர் ஆக்ட் பண்ணுவார் இல்லையா, அவருக்கே தெரியாமல். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ மொத்தத்தில் அந்த 2 பாம்பினுடைய வால் என்பது இல்லை. அப்போ ஒரே பாம்பினுடைய அந்த ஒரு உடலிலிருந்து 2 தலைகள் என்பது வந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுது. அப்போ 2மே சேர்ந்து வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து பாதுகாக்குது அப்படிங்கிற ஒரு தீமில் வந்து இருக்குதோ அப்படின்னு நம்மளால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியுது. தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய விதமான சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு ஆக்ஷன் மூலமாக எந்த மாதிரியான ஒரு எமோஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தில் வந்து கன்வே ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் சொல்லிட முடியுது. ஸோ இந்த மொத்தத்தில் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பொதுவாக விக்ரம் அவர்கள் வந்து இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ரீ ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். அவருடைய திறமை எல்லாத்தையும் கொட்டி தீக்கிற அளவிற்கான ஒரு கிரவுண்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இமைக்கானுடைய டேரக்டர். ஸோ அது ரொம்ப பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் திஸ் கோப்ரா டீம். தட் இஸ் வாட். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் அப்படிங்கிற நம்முடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் இருக்குது. தாராளமாக நீங்கள் கண்டுகளிக்கலாம். ஸோ மேலும் உங்களுக்கு கவுன்சிலிங் ஓரியன்டான விஷயம் அல்லது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எமோஷனை வந்து என்னுடைய கஸ்டமருக்கு வந்து கன்வே பண்ணுதுங்கிறத நான் பார்க்கணும், எந்த மாதிரி என்னோட எமோஷனுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த மாதிரி என்னோட எமோஷனுங்கிறது எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்குங்கிறத நான் பார்க்கணும், அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மகிட்ட வந்து அதுக்கான ஃப்ரீ செக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தாராளமாக அவைலபிள் இருக்குது. ஸோ இதான் எங்களுடைய நம்பர். நீங்கள் தாராளமாக அப்பாயின்மெண்ட்டுக்காக கால் பண்ணலாம். தட் இஸ் வாட். தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட். பாய்.